இப்படி இருக்கும்னு ஒரு தடவையாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நம்ம தான் கீழே இருக்கோம், நம்ம இன்னும் மேலலாம் வரல, கை தட்டுற அளவுக்கு இன்னும் நம்ம மேல வரல, நம்மளாம் ரொம்ப கீழே இருக்கோம். நம்மளைத்தான் அடுத்தவங்க ஆண்டுட்டு இருக்காங்க, இன்னும் நம்ம ஆளல யாரையும். நம்ம ரொம்ப இதா இருக்கோம். ஒன்னு சொல்றேன், இதை கேட்டுங்க. நான் இங்க வர்றதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நான் 12th படிச்சேன். ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு. அந்த பொண்ணு சாப்பிடாத நான் சாப்பிடுவேன், நான் கொண்டு போறது அப்படியெல்லாம் இருந்தோம். ஆனா மொத்தமா உட்கார்ந்துருக்கையில கேட்டாங்க, நீ என்ன ஜாதி, நீ என்ன ஜாதின்னு சொல்லி. அவங்க எல்லாம் ஒரே ஜாதி, நான் மட்டும் வேற. நீ என்ன பண்ணணும்னு கேட்டாங்க. நான் முத்திரையர்னு சொன்னேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, அப்படின்னா என்ன அப்படின்னாங்க. அப்ப வந்துச்சு எனக்கு வெறி, ரத்தம் கொதிச்சுச்சு எனக்கு. ஐயோ, இவ்வளவு பேர் இருந்து முத்திரையர்னா என்னன்னு கேக்குறாங்க. அப்ப நம்ம எவ்வளவு கீழே இருக்கோம், நம்ம எதுக்கு கை தட்டணும்? யோசிச்சு பாருங்க. முத்திரையர்னா என்னன்னு கேக்குறாங்க, நம்ம கை தட்டுறோம். முத்திரையர்னா யாருன்னு தெரியுமா? வீரர், மாவீரர், ஒரு போர்ல கூட தோத்தது கிடையாது. அப்படி இனத்துல இருந்து வந்த நம்ம அமைதியா இருக்கோம். அவருக்குள்ள இருக்க வீரம் எல்லாம் நமக்குள்ள இருக்குல்ல, யோசிச்சு பாருங்க. அவருக்குள்ள இருக்க வீரம், அவருக்கு அடுத்துதானே நம்ம வந்தோம். அவருக்கு இல்ல, உள்ள இருக்க அத்தனையும் நம்மளுக்கு இருக்குல்ல. ஏன் அமைதியா இருக்கீங்க சொல்லுங்க? ஏன் அமைதியா இருக்கீங்க? அவரு எப்படி வீரத்தை காமிச்சாரு, நான் ஒரு பொண்ணா காமிக்க வந்திருக்கேன். அதே மாதிரி நீங்கள் அனைவரும் ஒற்றுமையா நம்ம யாருன்னு காமிக்கணும். நம்ம அவ்வளவு அமைதியா இருக்கோம். எதுக்கு அமைதியா இருக்கணும்? வீர பரம்பரையில வந்த நம்ம ஏன் அமைதியா இருக்கணும்? யோசிச்சு பாருங்க. நம்ம எதுக்கு அமைதியா இருக்கணும்? நம்ம யாரையும் ஆள விடக்கூடாது. நம்ம தான் ஆளணும், நம்ம தான் எல்லாத்தையும் ஆளணும். மனசுல வச்சுக்கங்க. அவ்வளோ இதா இருக்கு, எனக்கு பெருமையாவும் இருக்கு, கஷ்டமாவும் இருக்கு. நம்ம அவ்வளவு பேர் இருந்து, எங்க அப்பா சொல்லுவாரு, நம்ம தமிழ்நாட்டுல பாப்பா இவ்வளவு பேர் இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாரு எங்க அப்பா. ஆனா ஏன்பா இவ்வளவு பேர் இருந்து நம்ம யாருக்குமே தெரியாமையே இருக்கோம்? நம்மளாம் அமைதியா இருக்காங்க பாப்பா, எல்லாரும் வெளியில தெரியாம. ஐயோ, நம்மளாம் மாவீரர்ல இருந்து வந்தவங்க, நம்ம எதுக்கு அமைதியா இருக்கணும்? யோசிச்சு பாருங்க. அவருக்குள்ள இருக்க வீரர்லாம் நம்மளுக்கு இருக்குல்ல, இருக்குமா இருக்காதா? இருக்கும்ல, இருக்கும்ல. அதை எப்படி காட்டணும்? பொங்கி எழணும். நான் ஒரு பொண்ணா பொங்கி எழ வந்திருக்கேன், எல்லாரும் பொங்கி எழணும். இப்படி அமைதியா இருந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. பொங்கி எழணும். நம்மளாம் சிங்கம், 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 சிங்கம். இப்பதான் எல்லாம் அமைதியா